சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாவே என்ன பண்ணுங்க, எப்பயுமே இருங்க. அடிச்சாலும் சிரியுங்க, திட்டினாலும் சிரியுங்க, முறைச்சாலும் சிரியுங்க, என்ன பண்ணாலும் பைத்தியம் மாதிரியே சிரியுங்க. கர்த்தருக்குள் பைத்தியமா இருந்தாக்கா நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? ஞானிகளா என்ன பண்ணுவோம் தெரியும். மற்றவங்களுக்கு முன்பாக அதிகமாக நம்ம பேசாமல் இருப்போம்னு சொன்னால் அவங்க பல நம்ம ஞானவான்களா என்ன பண்ணுவோமா தெரியுமா. அதனால் எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சந்தோஷமாக இருங்க என்ன, சரிங்களா? ஆனால் யாருக்கு வார்த்தைன்னு தெரில, சந்தோஷமாக என்ன பண்ணுங்க இருங்க. எது நடந்தாலும் சரி, வாழ்வோ சாவோ, சந்தோஷமாக என்ன பண்ணுங்க இருங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாட்களிலும் நம்முடைய சத்தியத்திற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 36:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சி நிறைந்த பகல் நேரத்தில் உம்முடைய வார்த்தையை தியானிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, இந்த தித்திப்பான இந்த தேன்கூட்டை நாங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களுடைய உதடுகளில் தேன் ஆண்டவரை ஒழுகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களில் உண்டாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை உண்டாகட்டும், எனக்கும் வார்த்தை உண்டாகட்டும். அடியேனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். வார்த்தை அழகா சொல்லுகிறது. யார் கர்த்தரை துதிக்கணுமா? நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். அப்ப வேதம் யாரை துதிக்க சொல்லுது? யாரை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுது? யாருடைய தாழ்வுலாம் கர்த்தர் நினைச்சாரோ, யாருடைய பலவீனத்துல கர்த்தர் நினைவு கூர்ந்தாரோ, யாருடைய இல்லாமையில கர்த்தர் உதவி செய்தாரோ, யாருடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட தாழ்வில் இருந்த உங்களை நினைவு கூர்ந்தார்ல, அந்த நினைவு கூறப்பட்ட எல்லோரும் கர்த்தர் என்ன பண்ணணுமா? துதிக்கணுமா. அப்படி பார்த்தா நம்ம எல்லோருமே கர்த்தர் என்ன பண்ணணுமா? துதிக்கணுமா. அப்ப இங்க வார்த்தை சொல்லுகிறது, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். ஆமென். ஒரு நாட்களுக்கு முன்பாக நம்ம எல்லோருமே ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தோமா? கிடையாது. ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்தோமா? கிடையாது. ஒரு நல்ல திருப்தியான ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்தோமா? கிடையாது. ஏதோ ஒரு பலவீனம், ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு. வந்த போராட்டத்தையும் பலவீனத்தையும் சகிக்க முடியாம, ஏற்றுக்கொள்ள முடியாம, ஏறாத இடமும் இறங்காத இடமும் இல்லாம இருந்த நம்மள தேடி வந்து, அதுதான் தாழ்வில் நினைத்தவரை, நம்மளை தேடி வந்து, நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? நீ எங்கெங்கேயோ போகிறல்ல, என்னைய ஒரு விஷயம் என்ன பண்ணு, என்னைய ஏற்றுக்கொள். நான் உன் வீட்டு கதவுல தான் என்ன பண்றேன், தட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் சத்தம் என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து நீ கதவை திறப்பன்னா, நான் உனக்குள்ள என்ன பண்ணுவேன், உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவேன், நான் வாசம் பண்ணுவேன். கர்த்தர் இருக்கிற ஒரு வீட்டில் சமாதானம் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ யாருடைய வீட்டில் தேவ மகிமை இருக்கோ அவர்களை கர்த்தர் உயர்த்திடுவார். யாருடைய வீட்டில் தேவ மகிமை இருக்கோ, யாருடைய வீட்டில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கோ, யாருடைய வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கோ, யார் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்களை தேசத்தின் ராஜா அறியத்தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அப்போ நம்ம எவ்வளவு தாழ்வில் இருந்தோம், நம்மளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அவரை நம்ம துதிக்கணும். இங்க தாழ்வில் நினைத்தவருங்கிறப்ப இங்க இன்னொரு ஜனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவங்க எவ்வளவோ தாழ்வில் என்ன பண்ணாங்க. அந்த யாத்திராகமத்தின் 2ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரத்தையும் வாசிச்சோம்னா அழுகதான் வரும். இப்படி இல்லாம ஒரு ஜனங்கள் உபத்திரவப்பட்டாங்க,
இப்படியெல்லாமா ஒரு ஜனக்கூட்டத்தை துன்பப்படுத்துறது ஒரு ராஜா? பிறந்த ஆண் குழந்தைய கொல்றது என்ன, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது என்ன, அவங்களுக்கு வேண்டியதான எந்த ஒரு உபகரணமும் கொடுக்காம இருக்கிறது என்ன, அப்படி அவளை துன்பப்படுத்தின துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அநேக துன்பப்படுத்தினாங்க. ஆனா அந்த துன்பத்தின் நடுவுல அவங்க கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க. துன்பத்தின் நடுவுல கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க. அந்த சத்தத்துக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? மறு உத்தரவு கொடுத்தார். இங்க இதே இந்த 37வது சங்கீதத்துல இங்க பாபிலோன் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த முதல் வசனத்துல போடப்பட்டிருக்கும், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் அப்படின்னு சங்கீதம் 137 முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எதுக்காக இவங்க அழுதாங்களாம்? கர்த்தரை துதிக்க முடியலையேன்னு அழுதாங்களாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியலன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? அழுதாங்களாம். இப்படி கர்த்தருடைய காரியத்துக்காக அழுத இவர்களுடைய வாழ்க்கையில, ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றாரு? 3 வேளையும் துதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க வேதம் அழகா குறிப்பிடுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? பாபிலோன் தேசத்துல சீக்கிரம் நினைத்து அழுத ஜனங்கள் மத்தியில, அப்ப அவங்க அழுகுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய சுதந்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய நிம்மதி பறிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பாபிலோன்ல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பறிச்சிட்டாங்க. அவங்க நினைச்சு அழுகுறாங்க, நிம்மதியா ஜெபம் கூட பண்ண முடியலையே இந்த ஊர்ல அப்படின்னு நமக்கு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட இடத்துல தான் 3 வேளை யாரு ஜெபம் பண்றா? தானியேல் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அப்ப யாரு ஜெபிக்கிறாங்களோ, யாரு தாழ்விலையும் கர்த்தரை துதிக்கிறாங்களோ, அவரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்திடுவார். எந்த இடமா இருந்தாலும் பார்க்க மாட்டார். ஏன்னா தானியேலும் அடிமையா வந்த மனுஷன்தான். ஆனா அவர் ஜெபிக்கிற மனுஷனாகவும் கர்த்தரை துதிக்கிற மனுஷனாகவும் இருந்தபடினால ராஜா அரண்மனைக்குள்ள வேலையை கொடுத்து, அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற அநேக எதிர்ப்பாளர்கள் மத்தியிலையும் அவரை உயர்த்தி, ராஜாவையே இவருக்கு கீழே வந்து நிக்க வச்சு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனை விடுவித்தாரான்னு கேட்கத்தக்க அளவுக்கு தானியேலுடைய விசுவாசம் இருந்திருக்கும். ஆனா அவர் எவ்வளவா கர்த்தரை துதிச்சிருப்பார், எவ்வளவா கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தியிருப்பார். ஏன்னா நம்ம எவ்வளவா கர்த்தரை உயர்த்துறோமோ அவ்வளவா கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. அதுக்கு உதாரணம் தான் ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை நான் சொன்னேன். அதற்கு முன்பாக தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்தாரு. ஆனா தாவீது அதை என்ன பண்ணல? ப்ராப்பரா செய்யல. தோள்களை தூக்கிட்டு வர வேண்டிய உடன்படிக்கைய, லேவிகள் மாத்திரம் சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய மாட்டு வண்டியில வச்சு தாவீது கொண்டு வந்ததுனால மாடு மிரண்டு அதை அவன் தொட்டு அவன் செத்து கடைசியில் எங்க வைக்கிறேன்னு தெரியாம ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் போய் பெட்டியை வச்சுட்டு துண்டக்கான துணியக்கான ஓடின கூட்டம் தான் தாவீது கூட இருந்த கூட்டம். ஆனா அதே ஓபேத்-ஏதோம் தைரியத்தோட கிருபாசன தண்டையில வரக்கடவும்ங்கிற அந்த வார்த்தையின்படியே தைரியமா கர்த்தருக்கு செய்ய வேண்டியதான காரியங்கள் அவர் செய்த போது ராஜாவுடைய கண்களுக்கு, ராஜாவுடைய செவிகள் கேட்குது, ஓபேத்-ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. காரணம் என்ன? நாம் எதை யாருக்கு கொடுக்கிறோங்கிறது தான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நினைவு கூர்ந்து துதியுங்கள், நினைவு கூர்ந்து துதியுங்கள். நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? ஒருவேளை தாழ்வுல இருந்தாலும் துதியுங்க, உயர் ஸ்தலத்துல இருந்தாலும் துதியுங்க, பலவீனத்துல இருந்தாலும் துதியுங்க, போராட்டமா துதியுங்க. நம்ம எவ்வளவா துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற ஜனங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கார். துதிக்கிற ஜனங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். முதல்ல துதிக்கிற ஜனமா நம்ம என்ன பண்ணணுமா? மாறணுமா? நம்ம துதிக்கிற ஜனங்களா மாறணும்னாக்க, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கூட்டமா மாறணும்னாக்க, நம்ம இரவும் பகலும் தேவனை மகிமைப்படுத்துற கூட்டமா இருப்போம்னாக்க. ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என் படுக்கையிலும் உங்களை என்ன பண்றேன்? நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்ப நம்முடைய படுக்கையிலையும் நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது, நாம் நிற்கும் போது, நடக்கும்போது, உபாகமத்தின் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ண? அவன் நிற்கும் போதும், நடக்கும் போதும், அவன் பேசும் போதும், ஒடியாரும் போதும், விளையாடும் போதும் சொல்லிக்கிட்டே இரு. அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் எப்பொழுதுமே நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய இருதயம் அந்த துதியில் என்ன பண்ணணும்? நிறைஞ்சிருக்கணும். நம்முடைய இருதயம் துதியில் என்ன பண்ணணும்? நிறைஞ்சிருக்கணும். அப்படி நிறைஞ்சு எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம்னு சொன்னாக்க, முதல் ஆசீர்வாதத்துக்குரிய மனுஷன் யாருன்னா அவன் தானியேல் தான். எந்த நிலைமை வந்தாலும் சரி, அதான் சொன்னேன்ல, வாழ்வோ சாவோ,
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, யார் என்ன நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தருக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்றைக்கு அநேகர் சூழ்நிலையை பார்த்து கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. ஏன்னா உங்கள் சூழ்நிலை உங்களை என்ன பண்ணுது? அந்த கர்த்தருடைய அன்புக்குள்ளே உங்களை போக விடாமல் தடுக்குது. அதுக்காக சூழ்நிலை மேலே நம்ம என்ன பண்ண முடியாது? குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாம் ஏவாள் மேலே பழி போட்டார், ஏவாள் சர்ப்பத்தின் மேலே பழி போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பழி போடாத, நீ ஏன் பண்ணன்னு தான் அவர் கேட்டார். அப்போ நம்முடைய சூழ்நிலையை பார்த்து என் சூழ்நிலை தான் ஆண்டவரை நான் இந்த மாதிரி பலவீனப்பட்டு போயிட்டேன், என் சூழ்நிலை தான் ஆண்டவரை நான் பின்மாற்றமாகி போயிட்டேன், என் சூழ்நிலை தான் ஆண்டவரை உங்களை விட்டு உங்களை அன்பை விட்டு நீ பிரிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லாமல் நெருக்கத்தின் மத்தியிலையும் தானியலை போல நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நம்ம துதிப்போன்னு சொன்னா, சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் பால சிங்கத்தின் வாய்க்கு நம்ம இரையாக நம்மளை ஒப்பு கொடுத்தாலும் அதன் வாயை கட்டி நம்மை காக்க நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். காரணம் என்ன? அந்த தானியல் துதிக்கிற மனுஷனாக இருந்தபடினால, அந்த தானியல் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தபடினால, அந்த தானியலுக்கு விரோதமாக சிங்கத்தின் வாய் திறவாமல் கர்த்தர் சிங்கத்தின் வாய் என்ன பண்ணார்? கட்டினார். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு என்ன பண்ணுறான்? வகை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம எப்போ விழுகுவோன்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசுனாக்க 2 கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வாழை வச்சுக்கிட்டு தான் வரணும்னு கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது வீட்டாரே சத்துருன்னு. அப்போ எப்படா இவன் காலியாகவன் அநேகர் என்ன பண்ணுறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? தானியல் கூட இருந்தவங்க தான் தானியல் சாகணும்னு என்ன பண்ணாங்க? முடிவெடுத்தாங்க. தானியல் கூட இருந்தவங்க தான், தானியல் கூட சாப்பிட்டவங்க தான், தானியலோட சேர்ந்து சில ஆலோசனைகள் பண்ணவங்க தான் யாரை கொல்ல நினைச்சாங்க? தானியலையே கொல்ல நினைச்சாங்க. ஆனால் தானியல் வந்து என்ன பண்ணலை? யாரையும் பார்க்கல. எப்பயுமே கர்த்தருடைய சமூகமே எனக்கு கெதின்னு அவர் கடந்ததுனால என் நேரத்துக்கு நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? அந்த கர்த்தருக்கு நான் கொடுக்குற நேரத்தை என்ன பண்ணுவேன்? நான் கர்த்தருக்கே கொடுப்பேன். அந்த நேரத்தை மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன், வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்றது ஒரு உறுதியாக இருந்தபடியினால தானியலுக்கு விரோதமாய் வந்த அநேக காரியங்களை, சூழ்ச்சிகளை கர்த்தர் தானியலுக்கு சாதகம் என்ன பண்ணார்? மாற்றினார். அப்போ நம்ம நினைக்கணும், நம்ம நினைவு கூர்ந்து என்ன பண்ணணும்? துதிக்கணும். எனக்கு முந்தி கர்த்தர் அற்புதம் செஞ்சார், என் முந்தி வாழ்க்கை இப்படி இருக்கிறப்ப கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சார். அதான் தாழ்வு. நம்ம இப்போ தாழ்மைப்படும் பொழுது நம்ம நினைக்க வேண்டியதுன்னா முந்தின தாழ்மை என்ன பண்ணணுமா? நினைக்கணுமா? நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அப்போ என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்ல, இப்பயும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அப்போ அந்த முந்தின விசுவாசத்தை நம்ம எடுக்கும் பொழுது நமக்குள்ள இன்னைக்கு விசுவாசம் என்ன பண்ணும்? துளிர்க்க ஆரம்பிக்கும். நம்ம முந்தினதை என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. பூர்வமான சிந்தியக்கூடாதுன்றது பாவத்தை குறித்து, நம்முடைய பலவீனத்தை குறித்து நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்ததை நினைச்சு என்ன பண்ணணுமா? துதிக்கணுமா? அப்போ நம்முடைய தாழ்வு வரும்பொழுது, நம்முடைய வெறுமை வரும்பொழுது, நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும்பொழுது, இதற்கு முந்தி எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சார், இப்பவும் எனக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா தானியலுக்கு தெரியும், தானியல் அந்த ராஜ சபைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக அந்த பருப்பை மாத்திரம் சாப்பிட்டு உடம்புல தெம்பு உள்ளவனா என்ன பண்ணார்? மாறினார். அப்போ தானியலுக்கு தெரியும், அங்கே கைவிடாத தேவன் சிங்கத்தின் கைக்கு என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். அப்போ நம்ம துதிக்கிற ஜனம் என்ன பண்ணணும்? மாறணும். எப்படி துதிக்கணுமா? நினைவு கூர்ந்து துதிக்கணுமா? அன்றைக்கு என்னைய கைவிடலை, இன்றைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். அன்றைக்கு என்னைய வெறுமையாக விடலை, இன்றைக்கு என்னை அவர் என்ன பண்ண மாட்டார்? வெறுமையாக விட மாட்டார். அப்போ நம்ம துதிக்கிற ஜனமா மாறணும். அப்படி நம்ம துதிக்கிற ஜனமா மாறும் பொழுது நமக்கு நடக்கிற ஆசீர்வாதம் என்னவா? திருப்பிக் கொள்ளுங்க என் கூட சேர்ந்து. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரை பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். ஸ்தோத்திரம். இங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சம்பவித்தது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியனின் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில். அப்ப இங்க ஆசாரியர்களை குறித்து நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆசாரியர்கள் யார்? எப்பொழுதுமே கர்த்தருடைய பெட்டியை சுமக்குகிற, அவங்களுக்கு வேலையே கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறது தான். மற்ற கோத்திரங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வேற வேற வேலை.
கூடாரத்தின் தோள்களை சுற்றுறதோ இல்லை பனிப்பொருட்கள், இப்படி பல வேலை. ஆனால் ஆசாரியர்களுக்கு கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறது மட்டும்தான் வேலை. ஆசாரியர்கள் யாரு? கர்த்தருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நம்மலாம் யாரு? கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிறாரு. அப்ப இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணணுமா? எப்பொழுதும் கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணணுமா? சுமக்கணும். அப்படின்னா என்ன? கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த துதியை நம்ம சுமக்கும் பொழுது, அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சுமக்கும் பொழுது, அந்த மகிமையை நம்ம சுமக்கும் பொழுது, நமக்கு முன்பாக எது இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக எது இருந்தாலும், யோர்தானே இருந்தாலும் உங்கள் கால்கள் படும் பொழுது அது என்ன பண்ணும்? ரெண்டாக பிளந்து ஓடும். அதனால தான் சொல்றாரு, மற்ற ஜனங்கள் போனா யோர்தான் என்ன பண்ணாது? திறக்காது. நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, நான் போய் யோர்தானை எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து அப்பாலே போனால் அது போயிடும் நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை எப்படி தெரியுமா நமக்கு சொல்லப்படுகிறது? பெட்டியை சுமக்கிறவன், பெட்டியை சுமக்கிறவன் கால் படணுமா? யோசுவாவுடைய கால் இல்லைங்க, அங்க இருக்கிற மற்ற ஜனங்களுடைய கால் இல்லைங்க. பெட்டியை சுமக்கிற யார் கர்த்தரை சுமக்கிறாங்களோ, கர்த்தருடைய துதியை சுமக்கிறாங்களோ, கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிறாங்களோ, உள்ள என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்ன பண்ணுது? நம்முடைய ரட்சிப்பை நம்ம சுமக்கணும். அந்த துளிர்த்த கோல் எதற்கு உதாரணமா இருக்கு? பல பேர் இருந்தாலும் கர்த்தர் என்னை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார், என்னை ரட்சித்தார், என்னை அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு என்னை ஏற்றுக்கொண்டார்ன்றதுக்கு அடையாளம் தான் அந்த துளிர்த்த கோல். அங்க அடுத்ததாக இருந்தது என்ன? வானத்தின் மன்னா. என்னைய கர்த்தர் என்ன பண்ணார்? போஷித்தார். என்னை போஷிக்கிறவரை நான் என்ன பண்ணுவேன்? நான் சுமப்பேன். என்னை தெரிந்து கொண்டவர், என்னை ரட்சித்தவரை நான் சுமப்பேன். என்னை போஷிக்கிறவரை நான் என்ன பண்ணுவேன்? சுமப்பேன். மூன்றாவது, அங்க கற்பனை பலகை இருந்தது. அந்த கற்பனை பலகை இன்றைக்கு ஒப்பிடுப்பாக நம்முடைய வேத புத்தகமா என்ன பண்ணுது? இந்த வேத புத்தகத்தை, வேத வசனத்தை சுமக்கிறவர்களை. அப்ப நம்ம எப்படி சுமக்கணுமா? நம்முடைய ரட்சிப்பை என்ன பண்ணணும்? எங்கேயும் இழந்துராதபடிக்கு அதை பத்திரமா பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது, நம்மை போஷிக்கிற தகப்பனை, நம்மை இதுவரைக்கும் நடத்தின அந்த தெய்வத்தை நம்ம சுமக்கணும். மூன்றாவது, அந்த வார்த்தையை என்ன பண்ணணுமா? சுமக்கணுமா? நமக்குன்னு கொடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய போராட்டத்துல, நம்முடைய ஜபத்துல நமக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் அழகா கொடுத்திருப்பாரு. அந்த வார்த்தையை நீங்க சுமந்து, இந்த மூன்றையும் நீங்க வைத்து கர்த்தரை சுமந்து துதிக்கும் பொழுது, உங்கள் கால்கள் படும் பொழுது, அதாவது உங்க முழங்கால்கள் பட்டு நீங்க எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் முழங்கால் ஊன்றி நீங்க எந்தெந்த போராட்டம், எந்தெந்த பலவீனை என் வாழ்க்கையை விட்டு போகணும்னு நினைச்சு நீங்க முழங்கால ஊன்றீங்களோ, அதை எல்லாம் கர்த்தர் ரெண்டாக என்ன பண்ணுவார்? பிளப்பார். இங்க பெட்டியை சுமக்கனுடைய கால்கள், இங்க ஜெபிக்கனுடைய முழங்கால் என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் மாற்றும். ஏன்னா எளியா கர்மேல் பர்வத்தில் போய் முழங்கால் படிட்டு தன் தலை வந்து பூமியில படத்தக்கதாக தாழ்த்தி 7 விசை என்ன பண்ணாரு? ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? பதில கொடுக்கிறார். அப்ப யார் முழங்காலை ஊன்றி பலவீனத்தின் மத்தியில, இப்ப அங்க பிரச்சனை என்ன? மழை வரணும், உள்ளங்கை மேகம் என்ன பண்ணும்? எழும்பணும். அப்ப அந்த உள்ளங்கை மேகம் எழும்பணும்னா ஒரு கர்மேல் சிகரத்துல ஏறி தன் முழங்கால ஊன்றி, கர்த்தாவே உள்ளங்கை மேகத்தை எழுப்புங்க. உங்களுடைய பலவீனத்தில், உங்களுடைய பிரச்சனையில், உங்கள் குடும்ப சூழ்நிலையில், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில், அப்பா உங்கள் முழங்கால தரைக்கு நேராக போட்டு, தேவ சமூகத்து நேராக முழங்கால போட்டு, இவங்க மத்தியில் எனக்கு ஒரு மேகத்தை என்ன பண்ணுங்க? எழுப்புங்க. இந்த யோர்தான் பழக்கணும் எனக்கு தடையா இருக்கு. உங்க வாழ்க்கையில எது உங்களை தடையாக்குது? உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு நேராக, உங்களுடைய கானான் பிரயாணத்துக்கு நேராக நீங்க ஓடுவதற்கு உங்களை எது தடுக்குதோ அதன் மேல உங்க முழங்கால ஊன்றுங்க. இந்த சூழ்நிலை, இந்த பாவம், இந்த பலவீனம், இந்த மனுஷங்க, இந்த வார்த்தை என்ன தடுக்குது அப்படின்னா, அந்த மேல உங்க முழங்கால நீங்க போட்டு நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் ரெண்டாக பிளக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்க முடியாம தவித்து நின்ற பொழுது யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்ப சம்பவிக்க போறது என்னன்னா, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரனுடைய கால் பட்டவுடன் அது ரெண்டாக என்ன பண்ணும்? அதே போல பிளந்தது. அப்ப காரணம் என்ன? பாதத்துல வெள்ளமை கிடையாது, சுமக்கிறான் பார்த்தீங்களா அந்த பெட்டியில தான். அதான் ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பெட்டியை ஏற்றுக்கொண்டபடியினால்
இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய துதியை நமக்குள்ள வைத்திருப்போனா, அந்த ரட்சிப்பை நம்ம வச்சிருப்போனாக்க, அந்த பலத்தை நம்ம வச்சிருப்போனாக்க, இன்றைக்கு நம் கால் மிதிக்கிற இடத்தையெல்லாம் கர்த்தர் நமக்கு சொந்தமாகவும், நமக்கு தடையா இருக்கிற இடத்தையெல்லாம் கர்த்தர் நமக்கு பாதையாகவும், நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய பலவீனத்தை எல்லாம் நமக்கு சாதகமாகவும் மாற்றுவதற்கு நம் தேவன் உண்மை உள்ளவரா என்ன பண்றாரு? இன்றைக்கும் இருக்கிறார். அதனால இது தடையணையை தாண்ட முடியல, இந்த பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியல நீங்க நினைக்க வேணாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. துதியோட நீங்க போய் முழங்கால் படியிடுங்க. உங்க முழங்காலுக்காக யோர்தான் நதி என்ன பண்ணுது? காத்து கொண்டு இருக்கு. அது வரைக்கும் பிளக்காத யோர்தான் நதி, ஆசானுடைய பாதம் எப்படா வரும், நம்ம பிளந்து போவோம், அந்த யோர்தான் என்ன பண்ணுது? காத்து கொண்டு இருந்தது போல உங்க பலவீனம், உங்க போராட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. எப்படா நீங்க முழங்கால் படியிடுவீங்க? எப்ப நம்ம முழங்கால் படியிடுவோம்னு சொல்லி அந்த பலவீனம் என்ன பண்ணுது? நம்மளை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு தான் போக தெரியாம எல்லோரும் போறது போல என்ன பண்ணிட்டோம்? போனதுனால தான் இன்றைக்கு கணுக்கால் அளவு முழங்காலா மாதிரி, முழங்கால் அளவு இடுப்பளவா மாதிரி, இடுப்பளவு சோத்திரம் கழுத்தளவா மாதிரி இன்றைக்கு மூழ்கக்கூடிய நிலைமையில் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை இருக்க காரணம் என்ன? நம் மேல் தேவ மகிமையை நாம் சுமக்காமல் போனது. இன்றையிலிருந்து நம்ம கர்த்தருடைய பெட்டியை, அதாவது தேவனுடைய மகிமையை நம்ம சுமக்கிற ஜனமா மாறுவோம்னு சொன்னோம். நினைவு கூர்ந்து துதிக்கிற ஜனமா மாறுவோம்னு சொன்னோம். நம்முடைய தாழ்வை நினைச்ச தேவனை நினைச்சு நம்ம துதிக்கிற ஜனங்களா மாறுவோம்னு சொன்னோம். ஆனா இதே ஆசாரியர்கள் ஒரு நாள் எங்க இருந்தவங்க? எகிப்துல அடிமையா இருந்தவங்க. வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது ஆசாரியர்கள். இவர்களும் எகிப்துல அடிமையா இருந்தவங்க தான். அடிமையா இருந்தாலும் அந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து தன்னை மீட்டெடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்து, ஒரு பதவியை கொடுத்து, ஒரு பிரமாணத்தை கொடுத்து, என்னை அதற்கு அங்கீகாரம் உள்ளவனாய் மாற்றிருக்கிறாரு. அந்த தெய்வத்தை எப்பொழுது நான் துதித்து கொண்டே இருப்பேன்னு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த ஆசருடைய பாதங்கள் பட்ட உடனே யோர்தான் என்ன பண்ணுது? விலகுது. நீங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாம இருப்பீங்கன்னு சொன்னான். உங்க பாதம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்னு சொன்னான். உங்களுக்கு முன்பாக எத்தனை யோர்தான் வந்தாலும், எத்தனை செங்கடல் வந்தாலும், எத்தனை எரிகோ வந்தாலும், துதிக்கிறவன் முன்பாக போகும் பொழுது சகலமும் சல்லி சல்லியாக நொறுக்கி பாதையை உண்டாக்கி நடத்துவதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எரிகோவா இருந்தாலும் யோர்தானா இருந்தாலும் துதிக்கிறவன் முன்பாக செல்லும் பொழுது, அப்ப நம்முடைய பிரச்சனைக்கு முன்பாக நம்ம துதிக்கிறவங்களா என்ன பண்ணணும்? மாறணும். நம்ம துதிக்கிறவங்களா மாறும் பொழுது நினைவு கூர்ந்து அன்றைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கு என் தேவன் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ண? விசுவாசத்தை விட்டுறோம். ஆரம்பத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அதனால தானே எபேசு சபைக்கு ஆண்டவர் கேட்கிறார், ஆதியில கொண்ட அன்பு என்ன பண்ணிட்ட? விட்டுட்டப்பா. நீ ஆரம்பத்தில் எவ்வளவு விசுவாசமா இருந்த, எவ்வளவு உனக்குள்ள ஜெபம் இருந்துச்சு, எவ்வளவா நீ ஒப்பு கொடுத்த, எவ்வளவா நீ அன்பு செலுத்தின, வேதத்தை திறந்து வாசிக்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த, இன்னைக்கு விட்டுட்ட பத்தியா? அதுக்கு உன் சூழ்நிலை நீ கை காட்டுற பத்தியா? ஆதியில கொண்ட அன்புக்கு நீ திரும்புவோன்னு சொன்ன, அந்த வேத வசனத்துக்கு நேரா திரும்புவோன்னு சொன்ன, கர்த்தருடைய அன்புக்கு நேரா திரும்புவோன்னு சொன்னா, கர்த்தரை நினைச்சு துதிக்கிற அந்த துதிக்கு நேரா திரும்புவோன்னு சொன்னா, நம்முடைய முழங்கால் ஊன்றி நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுக்கிறவரும், நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும் தடுக்கிறதான எல்லாவற்றையும் அவர் தகர்த்து நம்மை நடக்க வைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கு. யோர்தானும் அதேதான், எரிகோவும் அதேதான். நம்மை தடை பண்ணக்கூடியது இரண்டுமே. யோர்தானும் எரிகோவும் நம்மை தடை பண்ணக்கூடியது. இன்றைக்கு உங்களை எது தடுக்குது? எதுவா இருந்தாலும் சரி, முழங்காலை ஊண்டி ஜெபியுங்க, அது பிளக்கும். முழங்காலை ஊண்டி ஜெபியுங்க, அதை உடைந்து உங்க பாதப்படி ஆக்கி போடும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திர செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவ. அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை இஸ்ரவேலுடைய பாதங்களுக்கு நேராக சமபூமியா என்ன பண்ணுது? விழுந்து கடந்தது. அப்ப எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் உங்க முன்பாக விழுந்து போகணுமா? அதன் மேல நீங்க நடக்க ஆசைப்படுறீங்களா? துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் நடக்க வைப்பார். எதுல? பிரச்சனைக்கு மேல நடக்க வைப்பார், பலவீனத்துக்கு நடக்க வைப்பார். தடை பண்ணுகிற எரிகோ கோட்டை மேல ஏறி போக கர்த்தர் என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், துதிக்கிற ஜனமா என்ன பண்ணணும்? மாறணும். துதிக்கிற ஜனம். இரண்டாவது, பெட்டியை சுமக்கிற ஜனமா என்ன பண்ணணும்?
இருக்கணும். பெட்டியை சுமக்கிற ஜனமா இருக்கணும். பெட்டியை சுமப்பதுனா என்ன? அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்னா தாவீது என்ன பண்ணல? பெட்டியை கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் என்ன பண்ணல? கொடுக்கல. மாட்டை கட்டி கொண்டு வர பார்த்தாரு. ஆனால் கர்த்தர் அதில் விருப்பப்படாதனால அங்கே ஒரு பலவீனம் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது. ஆனால் அதை ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுக்கு போகிறப்ப செலுத்த வேண்டியதை அவர் செலுத்தினார். இன்றைக்கு நாம கர்த்தருடைய சமூகத்துல செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தாததுனால கிடைக்க வேண்டியதை நமக்கு என்ன பண்றது இல்லை, கிடைக்கிறது இல்லை. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 6, 3, 4, 5. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5. தேவனுடைய பெட்டியை ஸ்தோத்திரம். போதும். இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய பெட்டி எப்படி எடுத்துட்டு போனாரு? அவருக்கு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை இருந்துச்சு? சவுலுடைய நாட்கள்ல கொண்டு போகப்பட்ட தேவ உடன்படிக்கைய மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது உண்மை. அந்த பெட்டிய அவரு கைப்பற்றின உடனே அவருக்கு வந்த சந்தோஷம் அதுக்கு மேல. அதான் நம்ம வசனத்துல என்ன பண்ண வாசிச்சோம். அவர் மறுபடியும் அந்த 4வது 5வது வசனத்தை வாசிங்க. தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டாடி கொண்டு என்ன பண்ணாங்க? போனாங்க. இவங்க நோக்கம் என்ன? கர்த்தருடைய பெட்டி எனக்கு என்னுடைய தேசத்துல என்ன பண்ணணும்? இருக்கணும். காரணம், கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பெட்டி இருக்குன்னா அங்க சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய பெட்டி இருக்குன்னா அங்க யுத்தங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஓய பண்ணுவாரு. இப்படி பல காரியங்கள் அந்த பெட்டியை குறித்த அந்த மகிமையை தாவீது அறிந்ததுனால அந்த பெட்டியை கொண்டு போனதெல்லாம் உண்மைதான். பெட்டியை கொண்டு போனதெல்லாம், ஆனா செலுத்த வேண்டிய கனத்தை அவர் என்ன பண்ணல? செலுத்தாம போயிட்டார். அதனாலதான் விளைவு எப்படி வருகிறது? 6, 7, 8, 9 பார்க்கும் பொழுது பெட்டியை தொட்டான், ஊசா செத்தான். தாவீதுக்கு பயம். பெட்டி என்ன பண்ணிட்டாங்க? வாசிங்க 10, 11, 12, 9ல இருந்து வாசிங்க. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். போதும். கொண்டு போக மனது இல்லாமல் ஆசைப்பட்டது நம்ம உண்மைதான். நம்மளாம் ஆசைப்படுறோம்ல, ஆசைப்படுறோமா இல்லையா? என்ன ஆசைப்படுறோம்? என்ன ஆசைப்படுறோம்? காரு, வீடு, வண்டி, அப்புறம் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம்? நிறைய ஆசை இருக்கு. பார்த்தா சொன்னா லிஸ்ட் பார்த்தாதுன்றீங்களா? சரி, இருக்கட்டும், கர்த்தர் நல்லவன். ஆனா தாவீதுக்கு இருந்த ஆசை என்னவா? கர்த்தருடைய பெட்டி எனக்குள்ள என்ன, என் வீட்டுக்கு என்ன பண்ணணும்? என்னுடைய தேசத்துக்கு என்ன பண்ணணும்? வரணும். கர்த்தருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். காரணம் என்ன? என்னை அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல கரவலாடுகள் பின்னே திரிந்து என்னை அரசனாக மாற்றினார் பார்த்தீங்களா? அந்த தெய்வத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தாவீதுக்குள்ள அந்த உணர்ச்சி பொங்கி 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 பெட்டியை மீட்டுட்டாரு. ஆனா செலுத்த வேண்டியதை அவர் என்ன பண்ணல? செலுத்தாம போயிட்டார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? செஞ்சிடணும். என்னை தூக்கி விட்டாரு, என்னுடைய பலவீனத்துல என்னை கை தூக்கி விட்டாரு. ₹1,00,000 பணம் கட்டி நடக்க வேண்டிய ஆப்ரேஷனை ஒரு ஜபத்தில் எனக்கு என்ன பண்ணாரு?
மாற்றி கொடுத்தாரு. ஸோ அந்த ₹1,00,000 நான் கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுத்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் இங்கே வார்த்தை என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க 10வது வசனத்தை. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர மனதில்லாமல். கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் மனதில்லாமல். ஆசை இருக்கு, ஆனா கொண்டு போய் கொடுக்க தான் மனசு இல்ல. அப்ப நம்ம ஆசைப்படுறது முக்கியம் இல்லைங்க. நம்ம கர்த்தருக்காக செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதையாவது ஒன்று கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா எனக்கு அவர் நிறையா செஞ்சிருக்காரு, கர்த்தர் எனக்கு நிறையா செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு எதையாவது ஒன்று என்ன பண்ணணும், செய்யணும். நமக்கு ஆசை இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் எப்படி செய்யணும்னு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அதை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளாமல் நம்ம எதையாவது ஒன்று செஞ்சோம்னாக்க அதை முழுசாக செய்ய நமக்கு மனசு என்ன பண்ணாது. இங்கே பாருங்க 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் ஆசைப்பட்டு பெட்டியை தூக்கிட்டு போன தாவீது, 5வது வசனத்தில் சுரமண்டலம் என்ன, கீதவாத்தி என்ன, மேலதாள என்ன கொண்டு போன தாவீது, ஊசா தொட்டான், செத்ததோட அவனுக்கு என்ன இல்லை கொண்டு போக. இதை எப்படி நான் கொண்டு போக போகிறேன்? ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது நம்மை சரிப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. கைவிட்டு போகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும். சில சமயங்கள் நம்ம எல்லாரும் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொண்டவங்களா இல்லை. ஏதோ சில கர்த்தருடைய காரியத்தில் இன்னும் சில விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கு. அப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் தவறும் பொழுது கர்த்தர் நம்மை தொடுறாரு, நம்மளை கர்த்தர் வந்து சில பலவீனப்படுத்துறாரு, கர்த்தர் நம்மளை தாமதிக்கிறாருன்னா உடனே என்ன பண்ணக்கூடாது, தொடருவதற்கு மனதில்லாமல் விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. தாவீதுக்கு ஆசை இருந்துச்சு, ஆனால் பயம் வந்ததுனால அதை கொண்டு போக மனசு இல்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே என்ன பண்ணாரு, கொண்டு போய் வச்சிட்டார். இதுக்கு மேலே எனக்கு இதை கொண்டு போக தெரியலை, இதுக்கு மேலே எனக்கு தூக்கிட்டு போக தெரியலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை என்ன பண்ணணுமா, செலுத்தணுமா. எப்படி செலுத்தணுமா, அதை தோளில் சுமந்துட்டு போகணும். பெட்டியை ஒரு 2 தண்டை என்ன பண்ணணும், 2 பக்கம் 4 வளையம் இருக்கும், இந்த பக்கம் 2 வளையம், இந்த பக்கம் 2 வளையம். அந்த 2 வளையத்தில் 2 தண்டை என்ன பண்ணணும், பாய்ச்சணும். அதாவது கட்டைகள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். கொடுத்து 4 ஆசாரியம் சேர்ந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பேர் என்ன பண்ணணும், தன்னுடைய தோள்களில் சுமக்கணும். அதுதான் செலுத்த வேண்டிய கனம். இன்றைக்கு நமக்கு ஆசை இருக்கு, ஆனால் செலுத்த வேண்டியதை செலுத்துறோமா? ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, துதிக்கணும்னு ஆசை இருக்கு, வேதத்தை படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் வேதம் சொல்றது அதிகம் என்ன தேடுகிறோன்னு கண்டடைவான்னு. எந்திரிக்கிறோமா, தேடுறோமா, மனசு இருக்கா? இல்லையே. ஆசை இருக்கு, மனசு இல்லையே. வரணும்னு நினைக்கிறோம், எங்க ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலைல 6 மணிக்கு எந்திரிக்க மனசு இருக்கா? இல்லையே. அப்ப இரவு பிரயாசப்படுவது முக்கியம் இல்லை, அதிகாலையில் செயல்படுத்துவது தான் முக்கியம். பரீட்சைக்கு படிச்சா மட்டும் போதுமா? என்ன பண்ணணும்? பேப்பர்ல போய் அதை விடிய விடிய படிச்சு பேப்பர்ல ஒண்ணுமே எழுதாம பேர் எழுதி கொடுத்தா பாஸ் போட்டுருவாங்களா? ஐயோ இந்த பொண்ணு விடிய விடிய படிச்சிச்சு, இந்த பையன் விடிய விடிய படிச்சான், ஐயோ எப்பா பிரமாதம், ஆகா ஓகோ பாஸ்போர்ட் போட்டுருவாங்களா? என்ன வேணும் பேப்பர்ல இருக்கணும். அப்ப பிரயாசப்படுவது முக்கியம் இல்ல, அப்பியாசப்படுத்தணும். அதை பிரயாசப்படுவதை விட அதை அப்பியாசப்படுத்தணும். அதை என்ன பண்ணணும், நடத்தி காட்டணும். அப்பதான் அதோடைய ரியாலிட்டி நமக்கு என்ன பண்ணும், தெரிய வரும். இன்னைக்கு அநேகருக்குள்ள ஆசை இருக்குங்க, ஆனா அதை வெளியே கொண்டு வரதான் என்ன பண்ணல, எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. அதனாலதான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் உட்காந்து அவன் ஆசீர்வாதம் என்ன பண்றான். வசனத்தை மறுபடியும் மீதி வாசிச்சு முடிங்க. 11-12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் 3 மாசம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஸ்தோத்திரம். விட்டுட்டு போன தாவீது 3 மாசமா பெட்டி என்ன பண்ணல, திரும்பி பார்க்கல. பெட்டி எப்படி கொண்டு போறது தெரியல, செலுத்த வேண்டிய கனம் எப்படி செலுத்தணும் தெரியல.
3 மாசமா தாவீது பெட்டியை இங்கே வச்சுட்டு அவர் பாடுங்க அரண்மனைக்கு போயிட்டாரு. இந்த 3 மாச காலம் அங்கே வசனம் அழகா சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டிலேயே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டையும் எதுக்காக ஆசீர்வாதம்? அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி ஆசீர்வதிச்சாரா? எதை வச்சு ஆசீர்வதிச்சாராம்? தேவனுடைய பெட்டியின் நிமித்தம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம். போதும், ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? பெட்டியின் நிமித்தம். அப்ப உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தம் மாத்திரமே ஓபேத்தோடைய ஏதோமுடைய வீடு என்ன பண்ணப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. இதை கேட்ட தாவீது ஓடி வரான். ஓபேத்தேதோமே, இதை எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி? நான் ராஜா, நான் ஆசைப்பட்டேன், என்னால முடியாத நீ எப்படிப்பா செஞ்ச? கேட்டிருப்பாரா? கேட்டுட்டு இருக்க மாட்டாரா? நான் தூக்கிட்டு வந்தேன், என் கூட வந்தவன் செத்து போனா, நீ எப்படி இதை நடத்தி காட்டின? எப்படி இது சாத்தியம்? இதை நீ எப்படியும் தொட்டியா தொல்லையா தெரியல, அதை எப்படி நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட? அப்போ ஓபேதேதோம் சொல்லியிருப்பாரு, செலுத்த வேண்டியதை செலுத்தி இருந்தா கர்த்தர் ஏப்பா ஒன்னும் ஆசீர்வதிக்காம இருந்திருக்க போறார். அப்புறம் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படிதான் என்ன பண்ணணும்? பெட்டியை தூக்கிட்டு போகணும், பெட்டிக்கு இப்படியெல்லாம் கனப்படுத்தணும், தூபாராதனை காட்டணும், இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஒருவேளை சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் தாவீது பெட்டியை கொண்டு போய் நகரத்தில் வச்சாரு. நகரமே என்ன பண்ணப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக பிரயாசப்பட்டு சின்ன காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏமாந்துறோம். அந்த ஏமாற்றம் ஏன் வருது நமக்கு ஏதாவது தெரியுமா? பிரயாசப்படுறோம், ஆனா ஏன் ஏமாந்து போறோம்? தூக்கிட்டு வந்தது நம்ம, ஆனா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டது அவன். காரணம் என்ன? பிரமாணத்தை சரியாக பிரயோகிக்காமல் இருந்ததுனால தான். அந்த பிரமாணம் எங்க இருக்கு? கட்டளையில் இருக்கு. கட்டளை எங்க இருக்கு இப்ப? அப்ப நம்ம வேதத்தை ஒழுங்கா வாசிச்சு, வேதத்தை ஒழுங்கா தியானிச்சு நம்ம செயல்படுவோம்னு சொன்னா நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டை தவிர யார் வீட்டுக்கு என்ன பண்ணாது? போகாது. இல்லைன்னா வழியிலேயே அவனாவது என்ன கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஒரு பெரிய ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர்ல போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஒரு பெரிய பொருள் ஒன்று வாங்குறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? பஸ்லையா? பஸ்ஸுக்குள்ளே போகுமா அது? அப்போ அந்த பெட்டி, அந்த பொருளை எப்படி கொண்டு வரணும்? அந்த பொருளை எவ்வளவு பத்திரமா கொண்டு வர்றதுக்கான எந்த வாகனம் இருக்கோ அந்த வாகனத்தில் தான் என்ன பண்ணணும்? அதை அதை வச்சு அதை சேஃபாக என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். ஒரு பெரிய பொருளை ஒரு ஆட்டோக்குள்ளே திணிக்க முடியுமா? இல்லை ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஏற்ற முடியுமா? இல்லை பஸ்ஸுக்கு மேலே அந்த போட்டு கேபினில் கட்டி கொண்டு போக முடியுமா? அதெல்லாம் கொண்டு போனால் அது ஜாக்கிரதையாக என்ன பண்ணும்? இருக்கும். அதுபோல் கர்த்தருடைய காரியத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் நம்ம ஜாக்கிரதையாக திருவசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த திருவசனத்தின் நம்ம நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய சகல நன்மையும் கர்த்தர் நமக்கே என்ன பண்ணுவார்? கொடுப்பார். வசனத்துக்குள்ள தாங்க அநேக ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு. என் நோக்கி கூப்பிட உன்னை விடுவிப்பேன்னு எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியத்தை செய்வேன்ற வார்த்தை எங்க இருக்கு? பைபிள்ல தானே இருக்கு. சரி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. உன்னைய பெருகவே பெருக பண்ணுவேன் எங்க தான் இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வருவார்ன்றது எங்க இருக்கு? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்ற வார்த்தை எங்க தான் இருக்கு? அப்ப எல்லா ஆசீர்வாதமும் எங்க தான் இருக்கு? இதை படிச்சா மாத்திரம் போதும். இதைத்தான் யாரும் படிக்கிறது இல்லை. இதுதான் பெட்டி, இதை படிச்சா போதும். ஆனா இந்த பெட்டியை தான் யாருக்கும் படிக்கணும் இல்லை, மனசு இல்லை. படிச்சு அவன் தெரிஞ்சுட்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போறான். படிக்க மனசுல அதை நம்ம கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம பைபிள் கொடுக்குறோம், ஆனா படிக்கிறோமா? கொடுக்குற நம்ம படிக்கிறோமா? பைபிள் வாங்கித்தர ஆசைப்படுறோம். ஒரு 10 பேத்துக்கு ஒரு புதிய ஏற்பாடு வாங்கி தரணும், ஒரு 20 பேத்துக்கு புதிய ஏற்பாடு வாங்கி தரணும் ஆசைப்படுறோம். ஆசைப்படுற நாம படிக்கிறோமா? ஆனால் இங்கே தாவீது ஆசைப்பட்டாரு, ஆனால் அவர் என்ன பண்ணலை? செயல்படுத்தலை. இன்னைக்கு வேதம் நம்ம கையில் தான் இருக்கு. இது மேலே தூசி பட்டுச்சுன்னா நம்ம வீட்டில் பாவம் வந்து என்ன பண்ணுமா? சேருமா?
இந்த வேதத்தில் தூசி பட்டாக்க இதை விட ஒரு தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் என்ன பண்ணாதான் இருக்காதான். எவ்வளோ பெரிய பில்லி சுனியம், மாந்திரிகம், தகுடு, முட்டை அவிச்சது, முட்டை அவிக்காதது, எதை வச்சாலும் நமக்கு என்ன பண்ணாது, பழிக்காது. ஆனால் அந்த வேதத்தில் மாத்திரம் தூசி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து பழிச்சிடணும். அவ்வளோ பெரிய சாபம் வேதத்தை வீட்டில் சும்மா வச்சிருக்கிறது, படிக்காமல் வச்சிருக்கிறது, தூசி பட வச்சிருக்கிறது. எத்தனையோ பேர் காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிக்கும் போது தொடச்சி அப்படியே சட்டையில் தொடச்சி வீட்டில் தொடச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வருது. சாபம் தான் வரும். அதை தான் தாவீது பண்ணார். செய்ய வேண்டியதை தாவீது செய்யாததுனால ஊசா செத்தான். தாவீதுக்கு தூக்க மனசு இல்லை. ஓபேதேதோம் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாரு. ஓபேதேதோம் செய்ய வேண்டியதை செஞ்சாரு. ராஜாவின் காது கேட்க அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்போ வேதத்துக்கு செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தணும்னு சொன்னால் கர்த்தர் நம்மையும் என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் வேதம் சும்மாவே இருக்கு, வாரத்துக்கு ஒருக்க மாத்திரம் படிக்கிறது, இல்லை பைபிளிலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கேள்வி கேட்டால் மாத்திரம் பைபிளை புரட்டுறது, அப்படிலாம் இல்லாமல் எப்பொழுதும் இரவும் பகலும் இதை நம் தியானமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா என்ன பண்ணுவான், மாறுவான். ஓபேதேதோம் பாக்கியவானாய் மாற காரணம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தபடியினால். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து அவன் இலை உதிரா மரத்தை போல் இருந்தான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அல்லேலூயா. காரணம் என்ன? வேதம் தான். செலுத்த வேண்டிய சகலமும் எங்க தான் கற்றுக் கொடுக்கப்படுது, வேதத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுது. அப்ப இதை முக்கியத்துவப்படுத்துங்க, வேதத்தை வாசிங்க. அநேகர் வேதத்தை சர்ச்சிலே என்ன பண்ணிடுறீங்க, வச்சுட்டு போயிடுறீங்க. இதை விட தூக்க முடியலன்னா நீங்க வேற எதை தூக்கணும் உங்க கை வழங்காது. இதை தூக்குறதுக்கு உங்க கை வரலன்னா வேற எதை தூக்கணும் உங்க கை வழங்காது, தூக்க முடியாமல் போயிடும். இது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகவே வச்சுக்கோங்க. இதை தூக்க சோம்பேத்தனப்பட்டுக்கிட்டு மனைவி கிட்ட கொடுத்து நீ தூக்கிட்டு வாமான்னு சொல்கிறதும், இல்லை சர்ச்சிலேயே வச்சுட்டு போகிறதும், இதை சேர்லேயே வச்சுட்டு போகிறதும், பீரோக்குள்ளே பத்திரமா பூட்டி வச்சுட்டு போகிறதும் விளங்காத கை பண்ணுற வேலை. நம்ம கை வழங்குதா? நம்ம கை நல்லா தானே இருக்குது, நம்ம கை ஒன்றும் விளங்காமல் போலையே. அப்போ கண்டிப்பாக பைபிளை தூக்கிட்டு போகலாம்ல, கையில் எடுத்துகிட்டு போகலாம்ல, வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வரலாம்ல, சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம்ல, ஏதாவது ப்ரேயருக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம்ல. இதோட தூக்கம்னா அப்புறம் இது எதுக்கு தான் இருந்து பிரயோஜனம்? அப்போ வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், சுமக்கணும். அது நம்மளை என்ன பண்ணும், சுமக்கும். வேதத்தை மறந்தா யாரை மறப்பேன்னாரு, வசனம் தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் அப்போ நம்ம சுமக்கணுமா சுமக்கக்கூடாதா, தூக்கணுமா தூக்கக்கூடாதா, செய்ய வேண்டியதை செய்யணுமா செய்யக்கூடாதா, தொடர்ந்து படிக்கணுமா படிக்கக்கூடாதா? சில பேர் தலைமாட்டிலே வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்குறதுக்கு இந்த வேதம் கொடுக்கல, படிக்கிறதுக்கு கொடுத்தது. பயம் வரும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எடுத்து ஸ்தோத்திரம் சொல்ல இந்த வேதம் கொடுக்கல. இந்த வேதத்தை தினமும் வாசித்து அந்த வசனத்தை மனசில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணும்படியான இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் தலைமாட்டில் வைக்கிறதும், ராத்திரி பயந்தோடனே பிள்ளைக்கு இந்த பைபிளை கொடுத்து எப்போ அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குப்பா அப்படிங்கிறதும் அது சரியான விசுவாசம் கிடையாது. இதை படித்து உள்ளே இருக்கிறத என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். வாழை பழத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, தோலில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம தோலை போல தான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். உரிச்சு சாப்பிட்டா தான், வாங்கி தான் தர முடியும், ஊட்டியுமா விட முடியும். வாங்கி கொடுத்தாச்சு, திறந்து வாசிக்க வேண்டியதானே. அதை உரிச்சியும் கொடுப்பாரு, ஊட்டியும் விடுவாருன்னா ஊசியை வச்சு தான் என்ன பண்ணுவேன், ஊட்டி அது எங்கிட்ட போய் குத்திக்கிட்டு மதம் பிடிச்சி தெரியட்டும் அப்படி. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தி என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்தை இந்த வேதத்துக்கு செலுத்த வேண்டிய கவனத்தை நீங்கள் செலுத்துங்க. அநேகர் வேதத்துக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். அநேக நேரத்தில் வேதத்தை நம்ம மறந்துடுறோம். வேதத்தை மறந்தாக்க கர்த்தர் நம்முடைய பிள்ளைங்களை மறந்துடுவார். வேதத்தை மறந்தாக்க நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறப்பார். வேதத்தை மறந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் நிற்கும். நம்ம கேட்போம், நான் எவ்வளவோ அலைச்சல் அலைஞ்சேன், எனக்கு கிடைக்கல. இவன் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரியே தெரியல, இவனுக்கு மட்டும் இப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தாங்க இருந்தான், ஆனால் வேதமும் கையுமா என்ன பண்ணான், நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த வெறுங்கையாக தான் உட்காந்துருந்தோம். வெறுங்கையாக உட்காந்து அந்த ஆசீர்வாதம் வராது. வேதமும் கையுமா உட்காந்து பாருங்க, ஆசீர்வாதம் தானாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளதுன்னா நம்மளை கர்த்தர் எவ்வளவா நினச்சிருக்கிறாரு. அடிமட்டத்தில் இருந்தோம்ல, நினைவு கூர்ந்தார்ல,
தாவீதை கரவலாளர்கள் பண்ணி சுத்தினாள் தானே, நினைவுக்கு வந்து அரசனாக்குனார்ல. அப்புறம் பெட்டியை சுமக்க மனசில்லாம போனாரு. நினைவு கூறணும், என்னைய கர்த்தர் எந்த இடத்துல தெரிந்து கொண்டாருன்றத நினைவு கூறணும். யோர்தானை பிளக்க வைக்கிறதுக்கு ஆசாரியனுடைய கால்கள் தான் வேணும். துதிக்கிற ஜனங்களுடைய கால்கள் பட்டாதான் பிரச்சனை மாறும். நீங்க துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை தரித்திரம் எதுவா இருந்தாலும் மாறும். கர்த்தர் திறந்து என்ன பண்ணுவார், நடக்க வைப்பார். எதுவா இருந்தாலும், அது பலவீனமாகிற தடையா இருக்கட்டும், இல்லை பில்லி சூனியமாகவே இருந்துட்டு போட்டுமே, யார் வேண்டான்னா வச்சா வச்சுட்டு போட்டுமே, நீங்கள் துதிக்கிற ஜனங்களாக இருப்பீங்கன்னா. ஒரு முறை ஒரு பிரபலமான ஒரு பூசாரி ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய பூசாரி ஒருத்தர் இருந்தார். நீங்களும் அதிகமாக அவருடைய சாட்சி கேட்டிருப்பீங்க. அவருடைய வேலையே பிறருக்கு விரோதமாக மை போடுறது தான். மை வைக்கிறதும், முட்டையை வேக வச்சு மந்திரிச்சு கொடுக்குறதும், இதுதான் ஒரு வேலையாக சுற்றி இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் ஒரு பையன் அவர்கிட்ட வந்திருக்காரு. ஐயா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு என்னைய காதலிக்கும்படியாக அந்த பொண்ணுக்கு ஒரு வசமான ஒரு மருந்து வைக்கணும். தொட்டண்ணா ஸ்தோத்திரம். தொட்டண்ணாவுடைய சாட்சி கேட்டிருப்பீங்க. அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த பையன்கிட்ட ஒருத்தன் வரா, அவர்கிட்ட ஒரு பையன் வராரு. நான் ஒரு பொண்ணை எப்படியா உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், ஆனால் அந்த பொண்ணை என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறா, என்ன பண்ணணும்? அவங்க பின்னாடியே சுற்றி சுற்றி வரணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. சரி, இப்போ அந்த பொண்ணு தலைமுடியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, நீ என்ன பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார். அமுச்சு விட்டுட்டு இவரும் உக்காந்து எல்லா ஏவலையும் மாந்திரிகத்தையும் மந்திரத்தையும் போட்டுட்டு பார்க்குறாரு. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்கலை. என்னடா அது, இந்த பொண்ணுக்கு விரோதமாக நம்ம இவ்வளவு மாந்திரிகம், இவ்வளவு ஏவல், இவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் அந்த பையன் வந்து கேட்குறான், ரெடி ஆயிடுச்சா, அது தாயத்து ரெடி ஆயிடுச்சா, ஏதாவது ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க வந்திருக்கிறான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எப்பா இந்த பொண்ணு யாருப்பா, இந்த பொண்ணு பேர் என்னப்பான்னு கேட்க, அந்த பொண்ணோட பேர் அவர் சொல்ல, அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்தவன்னு அந்த பையன் சொல்ல, அவருக்கு அன்னைக்கு தான் ஒரு ஒரு ஞான உதயம் ஒன்று வந்திருக்கு, ஒரு புத்தி ஒன்று தெளிஞ்சிருக்கு. இவ்வளவு ஏவலும், இவ்வளவு மந்திரமும், இவ்வளவு பிள்ளி சொல்லியும் கிறிஸ்தவனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பழிக்க மாட்டேங்கிறது. அந்த புத்தி என்னைக்கு வந்துச்சு, அன்னைக்கு தான் வந்துச்சு. இப்போ காரணம் என்ன, அந்த மகள் துதிக்கிறவளாகவும், அவள் ஜெபிக்கிறவளாகவும், அவள் வேதத்தை நேசிக்கிறவளாகவும், அவள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவள மகளாகவும், கர்த்தரே எதின்னு அவள் கடந்ததுனால அவளுக்கு தெரியாதுங்க மறைமுகமாக வைக்கப்பட்ட பில்லி சுனியும், அவளுக்கு தெரியாதுங்க இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவருக்கு மறைமுகமாக நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, காப்பாற்ற. மறைவான கண்ணிகளுக்கு தப்புணுன்னா கர்த்தரை துதியுங்க. மூன்றாவது, மறைவான கண்ணிகளுக்கு தப்புணுமா, கர்த்தரை துதியுங்க. நீங்க கர்த்தரை துதிக்கிற ஜனங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறைவா இருக்கிற கண்ணியை பூரா கர்த்தர் என்ன பண்ணுவார், தூக்கிடுவார். யார் என்ன பண்ணாலும் சரி. யோசேப்புக்கு விரோதமா சகோதரர்கள் நினைச்சாங்க, குழி என்னும் கண்ணிக்குள்ள போட்டு காலி பண்ணிடலான்னு. கர்த்தர் தூக்குனாரா இல்லையா? வித்து அந்த வியாபாரங்கிற கன்னிகைக்குள்ள போட்டு அவனை கண்ணிக்குள்ள வச்சு அவனை முடிச்சலான்னு பார்த்தாங்க. கர்த்தர் விடுவிச்சாரா இல்லையா? ஒரு பொய்யான பழியை போட்டு அந்த கண்ணிக்குள்ள வச்சு காலி பண்ணிடலான்னு பார்த்தாங்க, விடுவிச்சாரா இல்லையா? சிறைச்சாலைக்குள்ள வச்சாங்க, விடுவிச்சாரா இல்லையா? இதெல்லாம் யோசேப்பு கனவு கண்டுட்டா போனா. இங்கேருந்து போனால் குளிக்குள்ள விழுவேன், குளிக்குள்ளேருந்து போனால் போத்திபா வீட்டுக்கு போவேன், போத்திபா மனைவி இப்படி என்கிட்ட நடந்துக்குவா, அதுக்கப்புறமா சிறைச்சாலைக்குள்ளே போவேன், அப்புறமா அரண் ராஜாக்குள்ளே போவேன், அப்புறமா அரச கனவு கண்டுட்டா போனா. இது எல்லாமே யோசேப்புக்கு வைக்கப்பட்ட மறைவான கண்ணி. அதே போல தாவீதின் வாழ்க்கையிலையும் நினைச்சு கூட பார்க்கல. தாவீது 7 பள்ளத்தாக்குல 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் யுத்தத்துக்கு என்ன பண்ணாரு, போனார். கர்த்தருக்காக தான் போனார். கர்த்தருடைய நாமத்தை அந்நியன் தூஷிக்கிறானே, இந்த பய எப்படி என் தேவ நாமத்தை தூஷிக்கிறான ஒரு வைராக்கியத்துல தான் தாவீது என்ன பண்ணார், போனார். போனதுனால கோலியாத்தை ஜெயிச்சாரு. ஜெயிச்சதுனால வந்த விளைவு என்ன, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாட ஆரம்பிச்சாங்க. கோச்சிக்காம சகோதரிமார்களே, நீங்க எதையும் பேசாம இருந்தாலே வீட்டுல பிரச்சனை என்ன பண்ணாது, வராது. சவுலு கொன்னது 1000 சவுலுக்கும் தெரியாது, தாவீது கொன்னது 16 தாவீதுக்கும் தெரியாது. ஆனா கிளப்பி விட்டது யாரு? அப்ப சில பிரச்சனைகளை கிளப்பி விடுறதே யாராதான் இருக்கிறாங்க. இவங்க பிரச்சனை வரும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, அது பூகம்பமா வெடிச்சிடும்.
அதனால சும்மா கூட எதையும் என்ன பண்ணாதீங்க. அந்த ஒரு பாட்டு தான் தாவீதை காலம் முழுக்க ஓட வச்சுச்சு. அந்த ஒரு பாட்டு தான் சவுலை காலம் பூரா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க விடாம பண்ணுச்சு. அப்ப நம்ம பேசுற சில பேச்சு சிலரை கர்த்தரை விட்டு விளக்கவும் செய்யுது, சிலர் கர்த்தருடைய கிட்டி சேரவும் செய்யுது. அப்ப நம்ம கர்த்தர் கிட்டி சேரத்தக்க காரியங்களை மாத்திரம் தான் செயல்படுத்தணுமே தவிர நம்முடைய வாயின் வார்த்தை கர்த்தரை விட்டு வெளியில போக வைக்க கூடாது. சரி, இருக்கட்டும். அப்ப நமக்கு மறைவாய் இருக்கிற கண்ணி எது? தாவீதுக்கு தெரியாது. அவன் துதிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தான். வனாந்தரத்துல துதிச்சான், ஆடு மேய்க்கிறப்ப துதிச்சான். இப்ப இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதம் 18, சவுலின் கைக்கு தப்புவிக்கப்பட்டப்ப தாவீது பாடின சங்கீதம் 18. அங்க பாடுறோம், அவரு அவ்வளவு சொல்றாரு, இவ்வளவு பண்ணா இவன், ஆனா கர்த்தரனையை தப்புவிக்க வச்சான். காரணம், தாவீது சங்கீதங்களை பாடி கர்த்தரை துதிக்கிற மனுஷனாக அவர் என்ன பண்ணார்? இருந்தார். நினைவு கூர்ந்து துதிக்க ஆரம்பிச்சார். எப்படியோ இருந்த என்னைய கொண்டு வந்து வச்சு அரசனாக்கி சங்கீதம் பாட வச்சு வனாந்தரம் நடத்தினீரே, நீர் நல்லவரப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணார்? துதிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் துதிக்க 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 அவருக்கு முன்பாக சவுல் செய்கிற சகல தந்திரமும் பலிக்காம போகுது. நீங்க துதிக்கிற ஜனமா மாறுங்க. நீங்க துதிக்கிற ஜனமா இருப்பீங்கன்னா உங்களுக்கு மறைவா விரிக்கப்படுற எந்த கண்ணியும் என்ன பண்ணாது? உங்க வாழ்க்கையில செயல்படாது. அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் சில மறைமுகமான பிரச்சனை வரதும் போறதும் தெரியாம இருக்குதோ, அந்த வீட்டில் துதியின் சத்தமும் ஜபத்தின் சத்தமும் வேத வாசிப்பின் சத்தமும் இல்லை என்பது 100க்கு 100 உண்மையாக மாறுகிறது. சில போராட்டம் வரப்ப கர்த்தர் முன்ன கூட்டி என்ன பண்ணிடுவாரு? ஏதாவது இன்டிமேஷன் கொடுப்பாரு, ஜாக்கிரதையா இருறா அப்படின்னு. அப்படிப்பட்ட இன்டிமேஷன் வராத குடும்பம்லாம் கர்த்தரை மறந்த குடும்பமா இருக்குன்றது இன்றைக்கு சத்தியத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியாம போதா? உங்க வீட்டை குறிச்சோ, உங்க பிள்ளைங்களை குறிச்சோ, இல்லை உங்க வேலை ஸ்தலத்தை குறிச்சோ, உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து வரக்கூடிய பலவீனம் போராட்டத்தை குறித்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரலன்னா நீங்க கர்த்தரோடு இல்லைன்னு அர்த்தம். உங்க நெட்டு ஆன்ல இல்லைன்னு அர்த்தம். டேட்டா ஆன் ஆனாதான் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணும்? வரும். கர்த்தரோடு இருக்கிற உறவு கரெக்டாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணும்? வரும். சவுல் எரிஞ்ச எல்லா ஈட்டிக்கும் தாவீது எப்படி தப்பிச்சாரு? கர்த்தர் கொடுத்த ஞானத்துல அவன் எரிகிற எல்லா ஈட்டிக்கும் தாவீது தப்புவிக்கப்பட்டார். அவன் செய்கிற சூழ்ச்சி, தாவீது அடிவாரத்துல இருப்பான், சவுல் மலைக்கு மேல இருப்பான். தாவீது மலைக்கு மேல இருப்பான், சவுல் அடிவாரத்துல இருப்பான். ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, ஆனா கர்த்தர் தப்புவிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் தாவீத. காரணம் என்ன? அவன் துதித்து கொண்டே இருந்தான் கர்த்தர். நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க கர்த்தரை. எப்பயுமே நீங்க துதிக்கிற ஜனமா மாறினீங்கன்னா உங்களுக்கு மறைவா இருக்கிற கண்ணியைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? தப்புவிக்க வைப்பார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த மறைவான காரியம்தான். மறைவான எதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதிர்த்து வர யோர்தானை தடுக்க தெரிஞ்ச நமக்கு மறைவா வந்த பீலையாம தடுக்க நமக்கு என்ன பண்ணல? தெரியல. மறைவா வந்த பாலாக்க தடுக்க நமக்கு தெரியல. அப்ப இந்த மறைவா வரக்கூடிய பாலாக்கா இருக்கட்டும், பீலையாமா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் தடுக்கிறது எதுதான்? நம்முடைய துதியும் கர்த்தர் நமக்காக செயல்படுகிற செயல் மாத்திரம்தான். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும் அப்படின்னா நம்ம துதிக்கிற ஜனமா மாறணும். சும்மா இருன்னு சொன்னா கை கட்டி உக்காந்துருக்கிறது அர்த்தம் இல்லை. துதிக்கிறது. துதியுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்ப 3 காரியம் நம்ம நினைவு கூர்ந்து துதிக்கிறவங்கள என்ன பண்ணணுமா? இருக்கணும். எதை நினைவு கூறணுமா? நான் யார்? நான் யார்? நான் ஆசாரியன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பெட்டியை சுமக்கிறவன். என் கால் பட்டா யோர்தான் என்ன பண்ணும்? விளக்கும். நான் யார்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் கர்த்தரின் பெட்டியை சுமக்கிறவன். எனக்கு விரோதமா எதுவும் என்ன பண்ணது என் வாழ்க்கையில நடக்காது. நினைவு கூறுங்க. 2வது எதை நினைவு கூறணும்? வேதத்தை என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். வேதத்தை நினைவு கூறும் பொழுது நமக்கு வரக்கூடிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? மறக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மறக்காதீங்க. மனசு இல்லாம சில விஷயத்த பண்றதெல்லாம் தப்பு. முழு மனசோட என்ன பண்ணணும்? உன் முழு மூச்சோடு, உன் முழு பலத்தோடு உன் தேவனை கர்த்தருக்கு என்ன பண்ணுமா? அன்பு செலுத்து. அப்படிதானே வேதம் சொல்லுது. ஏனோ தானோ அன்பு செலுத்துன்னு சொல்லல. உன் முழு பலத்தோடு, உன் முழு இருதயத்தோடு தேவனை கர்த்தருக்கு என்ன பண்ண? அன்பு செலுத்து.
அப்போ நம்முடைய அன்பு, அந்த வேதத்தை நம்ம சுமக்கிறது, வேதத்தை நம்ம வாசிக்கிறது முழு மனசோடு என்ன பண்ணணுமா? சரி ஏதோ இல்லைங்க, நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். ஓபேத் ஏதோமுடைய வீடு 3 மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ரொம்ப நாள்லாம் இல்லை, 3 வருஷம் 30 வருஷம்லாம் இல்லை, வெறும் 3 மாதம் தான். அவனுடைய ஆசீர்வாதம் யார் வரைக்கும் போகுது? ராஜாவின் காது வரைக்கும் போகுது. அப்போ நீங்கள் சரியாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, நீங்கள் வாசித்து அதை தியானித்து அதை செயல்படுத்துவீங்கன்னா 1 2 3 இந்த வருஷம் போதுங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அநேகருடைய கண்கள் காணத்தக்க கர்த்தர் உயர்த்துறதுக்கு. இதை செஞ்சு பாருங்க, செயல்படுத்தி பாருங்க. வருஷத்தின் முடிவுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவார்? நிறைவாக அந்த வருஷத்தை முடிக்க வைப்பார். 3வது, நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு மறைவாய் வைக்கப்படியாதான எல்லா கண்ணியும் என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கைக்குள் வராமலே போகும். அது எதுவாக இருந்தாலும் சரி, யார் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உற்றாராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், குடும்பத்தாராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், மறைவாக நமக்கு பின்பாக சில காரியங்கள் செயல்படுது, அது நம்முடைய கண்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் துதிக்க மட்டும் செய்யுங்க. சில சமயங்களில் மனசு அச்சப்படும், சில சமயங்களில் மனசு ஒரு மாதிரி உணர்த்தப்படும் போது தேவ சமூகத்தில் பட்டார்னு அமர்ந்துருங்க. ஆண்டவரே, என் இருதயம் அடிச்சுக்குது ஏன்னு தெரியலை, என் இருதயம் குமுறுது ஏன்னு தெரியலை, என் இருதயம் படபடக்குது ஏன்னு தெரியலை. உம்முடைய சமூகத்தில் உட்கார, இது என்ன, இது என்னுடைய ரகசியம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன, எதற்காக இந்த நிலைமையை எனக்கு இப்போ கொடுத்தீங்க? ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, துதிச்சு பாருங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். உனக்கு இங்கெல்லாம் வைக்கப்பட்ட கண்ணி இன்றைக்கு உனக்கு என்ன பண்ணும்? நீ கவனமாக என்ன பண்ண? செயல்பட்டு போ. நீ கவனமாக என்ன பண்ண? போ. மறைவாய் விரிக்கப்பட்ட தாவீதுடைய கண்ணி என்ன? சிங்கக்கெபி. ஆனால் தானியேல் ஜெபித்ததுனால அந்த சிங்கக்கெபிக்கு அவர் என்ன பண்ணப்பட்டார்? தப்பு வைக்கப்பட்ட காரணம் துதியின் அவ்வளவு பலத்தை கர்த்தர் அப்படி இருக்காரு கொடுத்துருக்கிறார். நீங்கள் துதியுங்க. யார் என்ன பண்ணாலும், யார் எதை மறைமுகமாக பண்ணாலும், அதை உங்கள் வாழ்க்கையில் நடக்க விடாமல் மாற்றுறது கர்த்தருடைய வல்லமையாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவங்கள என்ன பண்ணணும்? மாறணும். ஜெபிக்கிறவங்கள என்ன பண்ணணும்? மாறணும். துதிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களுக்கும் கர்த்தர் சிங்கக்கெபியையும் கட்டி, சிங்கத்தின் மத்தியில், பாலசிங்கத்தின் மத்தியில் உங்களை உட்கார வச்சாலும் உங்கள் ஜீவனுக்கு கேரண்டி கர்த்தர் கொடுப்பாருங்க. வலு சர்ப்பம் வந்தாலும், தேள் வந்தாலும் ஜீவனுக்கு கேரண்டி கர்த்தரிடத்தில் இருக்குது. ஏன்? நீங்கள் துதிக்கிறதுனால, நீங்கள் ஜெபிக்கிறதுனால, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால. அதனால் துதிக்கிற கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம், ஸ்தோத்திரம் பண்ணுற கூட்டம், வேதத்தை வாசிக்கிற கூட்டம் எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்போ தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றைக்கும். கிருபை வேணும்னா நம்ம துதிக்கிறவங்களா என்ன பண்ணணும்? மாறணும். என்றைக்கும் கிருபை வேணும்னு ஆசை இருக்கா? எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்க, எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்க. இப்படி துதிக்கிறப்ப கிருபை நமக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியே நாம் இருந்த வண்ணமாக முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக, ஆண்டவரே, என்னுடைய தாழ்வில் நினைச்சீங்களப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய தாழ்வில் என்னை நினைவு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். என்னை நினைச்சிங்கல்ல, எனக்கு பலன் கொடுத்தீங்கல்ல, உமக்கு நன்றி ஆண்டவர். என்னை நினைச்சதுக்காக உமக்கு நன்றி அப்பா. என்னை நினைச்சதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஓரகத பரஷந்த பௌத்தரன ஹந்தரி பஹர பலரந்துரோனு. எங்க பேர்ல நினைவா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். எங்க பேர்ல நினைவா இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்பா நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவர். நான் ஜெபிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா.